எனதன்பு கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான பேச்சின் மூலமா மற்றவர்களின் மனசுல எளிமையாக நுழைஞ்சிருவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, குருவின் வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கும், கும்பராசிக்காரர்களின் இயல்புகள் எப்படி இருக்கும், இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எல்லாம் என்னென்ன, நல்ல எண்ணங்களின் முக்கியத்துவம் எல்லாம் எப்படி இருக்கும், இறைவனின் துணையோட நம்பிக்கையோட இருக்கிறத பத்தி நம்ம விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். உலகத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டினா நம்ம சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற முடியும். பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவர்களா தாங்க இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக நம்ம இருக்கணும். இன்று என்ன நடக்க போகிறதோ என்று தெரியாம இருக்கக்கூடாது. இன்று என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோட நம்ம தினம் எந்திரிக்கணுங்க. எந்த பாடத்தை எடுக்க போகிறோம் என்று பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணுங்க. மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தா நம்பிக்கையோட இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும்போது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலாக ஏற்றுக்கொள்ளுங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17 முதல் நிவர்த்தி அடைகிறாரு. இதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. கும்பராசிக்காரங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க குற்றவாளிகள் கிடையாதுங்க. இவங்க எப்போதுமே நல்லதை நினைத்து செய்வாங்க. ஆனா அது தவறா போயிரும். இவங்களுக்கு கணக்கு போட தெரியாது. இவங்க எதிர்காலத்தை நோக்கி சிந்திப்பாங்க. ஆடு மாடு வாசல்ல வந்து நின்றா கூட அது நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பராசிக்காரங்க இருக்காங்க. கும்பராசிக்காரங்க சிறைசாலையில இருப்பது போன்ற எண்ணம் இருக்கும். இவங்க உறவுகளை புரிந்து கொள்ள முடியல. இவங்க நினைப்பதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியல. காலம் செய்த கோலம் என்று இவங்க நினைப்பாங்க. கமலஹாசன் படங்கள்ல வரக்கூடிய சோகமான பாடல்கள் இவங்களுக்கு பொருந்தும். குரு வக்ரத்துல இருந்தவர் இப்போது நிவர்த்தி அடைகிறாரு. இதனால முன்பு போட்ட விதைகள் எல்லாம் மரமாக முளைக்க போகுது. உறவுகளை ஆழமாக புரிந்து கொண்டீங்க. இனிமேல் நீங்க ஆடு மாட்டோம் நல்லா இருக்கும். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சில பேருடைய வக்ர புத்தி உங்களுக்கு கண்ணுல வந்து விழும். இது சுயநல பூமி அப்படிங்கறத நாம தெரிந்து கொண்டோம். இனிமேல் எவனையும் திருத்த முடியாது என்ற பாடத்தை குரு உங்களுக்கு எடுத்து கொடுத்திருப்பார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சில நண்பர்கள் மூலமாக, நல்ல மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. மனதை விட்டு சில பேரிடம் பேசி பாருங்க. நல்ல நண்பர்கள், குருமார்கள், மகான்களின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம மேல ஏற்பட்ட பழிய காலங்கள் கண்டிப்பா நமக்கு நல்ல பதில கொடுக்கும். சனிக்கிழமைகள்ல சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கைய கனெக்ட் பண்ணுங்க. கடவுள் கிட்ட பேசுங்க. மனசுல அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். நல்ல சக்தியை பற்றி நினைப்போம். நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது, மனசுல நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். எண்ணத்துல நல்ல விதைய போடுவோம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பராசிக்கார அன்பு உள்ளங்களே, எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க.
மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியால ஏராளமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. இவங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கும், சேமிப்பு பழக்கம் உருவாகும், கடன்கள் எல்லாம் குறைஞ்சு போயிரும், புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், தொழில வளர்ச்சி ஏற்படும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், வேலையில நிலைத்தன்மை வரும், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், கல்வியில முன்னேற்றம் ஏற்படுங்க, போட்டித் தேர்வுகள்ல நீங்க வெற்றியடைய போறீங்க, திருமண யோகம் உங்களுக்கு இருக்குது, நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க, குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், உறவுகளுடன் நல்ல உறவு பலப்படும், குழந்தை பாக்கியம் உங்களை தேடி வரும், குழந்தைகளின் முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், நல்ல தூக்கம் உங்களுக்கு வரும், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வர போகுது, நிலம் சொத்தெல்லாம் நீங்க சேர்த்துக்க போறீங்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது, முதலீடுகள்ல லாபம் ஏற்பட போகுது, வியாபாரம் விரிவாக போகுது, புதிய கூட்டாண்மை உங்களுக்கு கிடைக்க போகுது, சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது, எதிரிகள் பலம் குறைய போகுது, சமூக மரியாதை உயர போகுது, பெயர் புகழ் கிடைக்க போகுது, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க, நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது, தியானம் பக்தி மீது ஈர்ப்பு ஏற்பட போகுது, தர்ம காரியங்கள்ல உங்களுடைய ஈடுபாடு ஏற்பட போகுது, நல்ல தீர்மானங்களை நீங்க முடிவு பண்ண போறீங்க, உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கூடுதலா கிடைக்க போகுது, உங்களோட முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றி கிடைக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், நீதி, நேர்மை உடையவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. வேலை, தொழில் மற்றும் படிப்புல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கற்பனை திறன் மிக்கவங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைய போகுதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை, அமைதி, ஒழுக்கம் உடையவங்க. வேலையில் இருந்த பிரச்சனை நீங்க போகுது. கல்வி, வேலை, தொழில், வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்க போகுது. கடன் மற்றும் எதிரி தொல்லைகள் இருக்காதுங்க. சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி கும்பம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.